எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல நாம இன்னைக்கு திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் இருக்க கருமத்தம்பட்டின்ற ஊர்ல இருக்கோம். இங்க வந்து நம்மளுடைய ஆர்ச் டைப் கிரீன் ஹவுஸோட சேர்த்து டெரஸ் கார்டன், ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் க்ரோ பேக், சாயில், இது போல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்டன் வந்து நான் கிளைண்ட்டுக்கிட்ட முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன், டிலே ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஆர்ச் டைப் க்ரீன் ஹவுஸை வந்து கொஞ்சம் அடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளுடைய ஃபேக்ட்ரியிலேயே ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அது எல்லாமே நீட்டாக பக்காவாக பேக் பண்ணி நம்ம வந்து இவங்களுக்கு அனுப்பிட்டு வித்தின் 2 டேஸில் நம்ம வந்து இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு பக்காவாக பிளான் பண்ணியிருந்தோம். இடையில வந்து ஆடி மாதம் நிறைய காற்றடிச்சு, அதுக்கப்புறம் நிறைய மழை வந்துச்சு, இது மாதிரி சீசனல் ப்ராப்ளமும் இருந்துச்சு. அதனால் கிளைண்ட்டுக்கிட்ட இந்த வீடியோ மூலியமாகவும் நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்றதுக்காக பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணி நம்மளுடைய எல்லா டீமில் சொல்லி எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் ஆர்டர் பண்ணுற எந்த கிளைண்ட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக சூப்பராக பக்காவாக பிளானிங் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு சொல்லியிருந்தேன். ஏன்னா சாயில் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஒன்லி க்ரீன் ஹவுஸ்க்கான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். அதுக்கு நம்ம டீம் வந்து ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்பிக்கையாக சொல்லலாம், தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய க்ரீன் ஹவுஸோட கூடிய மாடி தோட்டத்தை நம்ம வந்து வித்தின் 10 டேஸில் வந்து நம்மளால் வந்து பண்ணி தர முடியும். இது வந்து நம்ம வந்து ஷூரிட்டியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நமக்கு இது போல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் காரணம். இந்த வீடியோவுக்கு எல்லாருமே லைக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா மாடித்தோட்டம் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. இப்போ இருக்க எல்லாருக்குமே, குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே மாடித்தோட்டம் பிடிக்குது. அப்பேற்பட்ட மாடித்தோட்டத்தை எங்கள் மூலியமாக நீங்கள் அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க நம்ம இப்போ டிலே பண்ணாமல் நம்முடைய மாடித்தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஆர்ச் டைப் க்ரீன் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டோர் பண்ணியிருக்கோம். டோர் வந்து காற்றுக்கு ஆடாமல் இருக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். டோர் வந்து நீட்டாக வந்து எஸ்எஸ் ஹேண்டிலோட நீட்டாக போட்டு அல்ட்ராப் செட்லாம் ரெடி பண்ணி நம்ம காற்று அடித்தாலும் சாயாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு ஸ்டாப்பர் வச்சுருக்கோம். ஸோ டோர் உள்ளே போகாத இருக்கிறதுக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ட்ரெல்லிஸ் நெட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த சைடும் ட்ரெல்லிஸ் நெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காற்று இந்த சைட்லேருந்து அடித்தாலும் இந்த சைடு பாஸ் ஆகி போயிடும். இந்த ஆர்ச் டைப் போட்டிருக்கோம், ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து வீடுகள் இல்லை. ஸோ காற்றுனோட தாக்கம் நிறைய இருக்குன்றதால இந்த ஆர்ச் டைப் போட்டிருக்கோம். இந்த சைடு ஓப்பன் வச்சுட்டோம், நிறைய காற்று உள்ளே வரும். பேக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இனிஷியலாக அவங்க வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த பேக்ஸ் போதும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா விவசாய ஃபேமிலின்னு தான் சொன்னாங்க, இதனால் மாடியில் இருந்து இது புதுசுன்றதால இவங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனால் க்ரீன் ஹவுஸ் அப்படி கிடையாது. நம்ம ஒன் டைம் பண்ணுறது, அதை கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிற பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன பேக்ஸ் கொடுத்துருக்கோம், அது என்னென்ன ஸ்டாண்டு கொடுத்துருக்கோன்றதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு 15க்கு 15ன்ற பேக்கில் வந்து கிட்டத்தட்ட 15 பேக் கொடுத்துருக்கோம். அவங்கள்ட்ட ஒரு 3-4 பேக் இருந்தது. ஸோ அந்த பேகுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டில் வந்து இந்த 15க்கு 15 பேக் வைக்கிறதுக்கு 5 க்ரோ பேக் ஸ்டாண்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த 10 க்ரோ பேக் ஸ்டாண்டில் வந்து நான் இதை வைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து 10 க்ரோ பேக் ஸ்டாண்டில் 12x12 பேக்கில் 10 பேக் வைங்க, இல்லாட்டி 12x15 பேக்கில் 10 பேக் வைங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கீரை பேக் அகலமாக இருக்க பேக்ஸ் வைங்க. அப்படி இல்லைனா 18x18 பேக்கில் 2 வைங்க. இது மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுறது. இதை வந்து நம்ம 15x சீரீஸில் இருக்க எல்லா பேக்குமே 15x12, 15x15, 15x18 இது எதையுமே இந்த 10 க்ரோ பேக் ஸ்டாண்டில் வைக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சென்டரில் வந்து அந்த பைப் லைன் இருக்காது. அதனால வந்து லோடு வந்து டைரெக்டாக ட்ரைன் மேட் மேலே இருக்கும். அப்போ பெண்ட் ஆகும், சில நேரத்தில் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டுனா உங்களுக்கு வந்து இந்த 5 க்ரோ பேக் ஸ்டாண்டுனா 2 சைடு பைப் இருக்கும். கரெக்டாக 15x15 பேகு, 15x12 பேக், 15 சீரீஸில் எல்லா பேக்குமே இதில் வந்து ப்ராப்பராக சீட் ஆகும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24x9ன்ற பேக்கில் 5 பேக் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஸ்டாண்டில் 2 பேக் வைக்கலாம். 3வது பேக் பாதி தான் நிற்கின்றதால 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். 2 ஸ்டாண்டை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு கேப் போட்டிருக்கோம். இது ஒரு ஸ்டாண்டு, இது ஒரு ஸ்டாண்டு. இடப்பட்ட கேப்பில் ஒரு பேக்கை வச்சு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்துலேயுமே விதைகள் போட்டாச்சு. 15வது நாள் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை அவங்கள ஒரு கிளிப்பிங் கொடுக்க சொல்லி அதை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமை யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது,
அதை யூஸ் பண்ணி எங்களையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் அதுலேயே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 24/9 பேக்கில் 5 பேக்கு, 15/15 பேக்கில் 5 பேக்கு, 5 க்ரோ பேக் ஸ்டாண்டில் 6 லெக் உள்ள ஸ்டாண்டில் 1 2 3 4 5 ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். 10 க்ரோ பேக் ஸ்டாண்டில் 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுடைய க்ரீன் ஹவுஸை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ச் டைப் க்ரீன் ஹவுஸு. நம்ம ரெகுலராக நம்ம இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆர்ச்சில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். இருந்தாலுமே வந்து நம்ம ஆர்ச் பண்ணுறதுக்கு காரணம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்ச் டைப் க்ரீன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 17 அடி அகலம், நீளம் பார்த்தீங்கன்னா 18 அடி. ஒவ்வொரு ஆர்ச்சுக்கு இன்னொரு ஆர்ச்சுக்கு நடுவில் 9 அடி தான் நம்ம வைப்போம். ஏன்னா வலையோட அகலம் அதுதான். மேலே வந்து ட்ரெல்லிஸ் நெட் வந்து ரொம்பவே டைட்டாக டெம்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்கள் டீமில் இருக்க ராஜா அண்ணனுக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லணும். அவரோட உதவி இல்லாமல் இந்த க்ரீன் ஹவுஸ் செட்டப் எங்களால் எந்த ஊர்லேயுமே பண்ண முடியாது. ஸோ வீடியோவும் அவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்மளுடைய பந்தலில் நல்லா வெயிட்டாக வந்து கொடிகள் ஏறினாலும் தொங்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டே ஒயர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டே ஒயர்ஸ்க்கு 3 அடிக்கு 3 அடின்ற கேப்பில் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுடைய பந்தலும் பர்ஃபெக்டாக இருக்குது. சென்ட்ரு ஒயரும் கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேலே. ஸோ அதனால் கொடிகள் படர்ந்தாலும் அது படறதுக்கு நிறைய ஸ்பேஸும் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயும் கொடிகள் படறதுக்காக சைடில் இந்த சைடும் ட்ரெல்லிஸ் நெட்டு, இங்கிட்டும் ட்ரெல்லிஸ் நெட்டு. இங்கே மயில்கள் அதிகம். ஸோ அதனால் மயில்கள் மூலிமா நம்முடைய காய்கறி செடிகளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு மேடம் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே வச்சுருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதாங்க, நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக, கொஞ்சம் டிலே ஆனாலும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை இப்போ தான் பெஞ்சு ஓஞ்சிருக்கு. ஸோ அந்த மழையிலேயே வந்து விதைகள் போட்ட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு அனுபவம் இது. நல்லபடியாக நம்ம மாடித்தோட்டம் செட் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுடைய டாட்டருக்காக இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. டாட்டர் வந்து அவங்க அம்மாக்காக டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பாசத்தோடு இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக நானும் ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன். எனக்காக அவங்க ரொம்ப பேஷனேட்டடாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் பயனுள்ள நிறைய மாடித்தோட்டம் சம்மந்தமான அழகான வீடியோஸ்க்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.